இந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு கூட நின்று பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு அவளுடைய மூக்குக்குள்ள இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு அவளுடைய கழுத்தை யாரோ பிடிச்சி அப்படியே நெருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதை பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டு பயங்கரமா பயந்து போயிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொண்ணு அவளை பார்த்து சிரிச்சிட்டு, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் சும்மா உன்னை பிராங்க் பண்ணேன், இது ரத்தம்லாம் கிடையாது, டொமேட்டோ சாஸ்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா அவளுடைய முழு உடம்பும் அப்படியே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அதை பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ வேற அப்படியே வைப்ரேட் ஆகிக்கிட்டே டமால்னு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறா. பார்த்தா அவளுடைய வாயில இருந்து நுரையே வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சிட்டு, நீ பயப்படாத, நான் மறுபடியும் உன்னை பிராங்க் தான் பண்ணேன்னு சொல்றா. ஆனா இந்த தடவை பிராங்க் ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல யூரின்லாம் போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே போய் அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல கைய வைக்கிறா. வச்ச உடனே அப்படியே அவளுடைய கையில நெருப்பு பத்திக்குது. அதை பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டு அப்படியே பதறி போயிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அவ அந்த நெருப்புல தண்ணி எடுத்து ஊத்திட்டு, இது உண்மையான கையே கிடையாது, பொம்மை கைன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்திட்டு போயிடுறா. அப்படியே அவ பெட்ரூம்குள்ள போறா. அவ கிராஸ் ஆன உடனே அங்க இருக்கிற ஒரு டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுது. அவ அதை பார்த்து பயந்து போய் அவளுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுறா. ஆனா அவளுடைய ஃப்ரெண்டு இவன் நம்மளை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவளை கண்டுக்கவே மாட்டா. சரின்னு இவளே போய் அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு திரும்புறா. பார்த்தா மறுபடியும் அந்த டிவி ஆன் ஆயிடுது. அதனால அவ இந்த தடவை அந்த டிவியோட பிளக்கையே புடுங்கி விட்டுறா. ஆனா அப்ப கூட அந்த டிவி ஆன் ஆகுது. டிவிக்குள்ள வேற ஏதோ ஒரு கிணறுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு அப்படியே நடந்து வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிவிக்குள்ள இருந்து அப்படியே தண்ணி வெளியில வந்து ஊத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிவிக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான பேய் வெளியில வருது. அதை பார்த்த உடனே இவ பயந்து போய் அப்படியே சோஃபால உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற பாப்கார்ன் எடுத்து சாப்பிடுறா. அந்த பேயும் எந்திரிச்சு வந்து அதோடைய காதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே கீழே கொட்டுது. இவ பயத்துல அவளுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுறா. ஆனா அவ இவளை கண்டுக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பேய் கூட பயங்கரமா சண்டை போட்டு அதை அப்படியே கீழே விழ வச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த பேய் எந்திரிச்சு பயங்கர கோவப்பட்டு அவளை அப்படியே ஒரே அடியில பறக்க விட்டுருது. கடைசியில ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு,